ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம மல்லி இருக்காங்க இல்லையா, அவங்க நினச்ச மாதிரியே கடவுள் அவங்களுக்கு வாரி வாரி வழங்கிட்டாரு அந்த கடவுளோட அருளை. அது என்ன அருள்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம விஜயை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு காரணம் தேவசேனா மேடம் தான். தேவசேனா மேடம்க்கு 1000 நன்றி சொன்னால் கூட பத்தாது, கோடி நன்றி சொன்னாலும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலில் கூட விழுந்து தயாராகிறதுக்கு நம்ம விஜய் இருக்காரு. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு நல்லவங்களை நான் பார்த்ததே இல்லை. எப்போவுமே மற்றவங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு தான் கேஸ் நடத்துகிற வக்கீலை பார்த்துருக்காங்க. ஆனால் எங்ககிட்ட பணம் இல்லைன்னு தெரிஞ்சும் எங்களுக்காக வாதாடினீங்க பற்றியா, உங்களை மாதிரி ஒரு ஆள் கண்டிப்பாக இந்த நாட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜயும் சரி மல்லியும் சரி புகழ்ந்து தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸில் நாங்கள் ஜெயிச்சதுக்கு நிறைய பேர் காணும். அதில் முக்கியமான காரணம் தேவசேனா மேடம். அடுத்ததான் அதுக்கு உறுதுணையாக இருந்த நம்ம அரவிந்த் இன்னும் பெரிய உதவியை பண்ணதுனால அவர் காலில் விழுறது கூட தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல, என்ன விஜய் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்களும் நான் அப்படியே பழகிட்டு இருக்கோம், உங்களுக்கும் எனக்கும் என்ன ஒரு வித்தியாசம் சொல்லுங்கள். நீங்களும் எனக்கு கஷ்டத்தில் இருக்கப்ப நிறைய டைம் உதவி இருக்கீங்க, அந்த மாதிரி தான் நானும் உங்களுக்கு உதவுறதுல என்ன தப்பு இருக்குது. இதுக்கு மேலேயே என்னை வேற ஒரு ஆள் மாதிரி பிரித்து வச்சு பேசுனீங்கன்னா என் மனசு ரொம்ப தாங்காது, ரொம்ப கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. உடனே சரிங்க வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேர் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இன்னைக்கு எபிசோடு அதோட முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் அவங்க வீட்டில் சந்தோஷமாக உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. எப்படின்னா சிக்கன், மட்டன், முட்டை, பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு வகை வகையாக விருந்து சமைச்சு வச்சுருக்காங்க நம்ம அன்னபூர்ணியம்மா. ஏன்னா இத்தனை நாளாக நாக்கு செத்து போய் கிடந்தார் இல்லையா நம்ம விஜய், அங்கே ஸ்டேஷனில் நல்ல சாப்பாடு கொடுத்தாங்களோ இல்லையோ, எப்படி இருந்துச்சோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்த இவங்க வந்துக்கிட்டு குழந்தை என்னதான் பாடுபட்டுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு ருசியாக வகை வகையாக சமைச்சு வச்சுருக்காங்க. அதை பார்த்த நம்ம விஜய்க்கு அப்பா சாமி, அந்த ஜெயிலில் இருக்கிற சாப்பாடை சாப்பிட்றதுக்கு இது எவ்வளவோ மேலும். எத்தனை நாளாச்சு இந்த மாதிரி கலர்ஃபுல்லான சாப்பாடை பார்த்து. அங்கே வெறும் களியும் புளியும், அதுவும் இல்லாமல் உப்பு உரப்பு இல்லாத சோறு குழம்பு தான் ஊற்றுவாங்க. அதை சாப்பிட்டு என் நாக்கே செத்து போச்சு. இப்போ தான் என் நாக்குக்கு ஒரு உயிர் வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வயிறப்பா வாரி வாரி சாப்பிட்றாரு. அதை பார்க்குற எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்குது. கடவுளே, இந்த மாதிரி ஒரு சோதனை கொடுத்துட்டியே புருஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சாதத்தை எடுத்து மல்லிக்கு ஊட்டுறது என்ன, மல்லி வெண்பா கூட்டுறது என்ன, வெண்பா விஜய் கூட்டுறது என்ன, அந்த இடமே பார்க்கறதுக்கு ஒரு அமைதி பூங்கா மாதிரி இருக்கு. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல, ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல அப்படி இருக்கு. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் என்ன நடக்குதுன்னா, இந்த நிஷா வந்துக்கிட்டு கோவிலுக்கு கிளம்பி வரா. எதுக்காகன்னா கண்டிப்பாக இவங்க கோவிலுக்கு வருவாங்கன்னு நிஷாவுக்கு தெரியும். எப்படி இருந்தாலும் இந்த மல்லி சந்தோஷமாக இருந்தாலும் கோவிலுக்கு வருவா, துக்கமாக இருந்தாலும் கோவிலுக்கு வருவா. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் எப்படியாச்சும் விஜயை போய் பார்த்து நம்ம ஏதாச்சும் ஒன்று பேசி நம்மளால் முடிஞ்ச இதை செஞ்சு விஜய் நம்மளை கல்யாணம் பண்ணிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் போயிட்டுருக்கான். ஆனால் அங்கே நடந்ததே வேறங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே கல்யாணத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அது யார் யாருக்கு, மல்லிக்கும் விஜய்க்கும் இந்த வெண்பா, அரவிந்த், அதுக்கப்புறம் நம்ம இவங்க அன்னபூர்ணியமாக இருக்காங்க இல்லையா, அவங்க 3 பேரோட தலைமையிலையும் நம்ம இவர் இருக்காரியே அவங்களுடைய மாமா, அவர் பேர் என்ன, மனோகர், அவர் 4 பேரோட தலைமையிலும் தான் கல்யாணமே நடக்க போகுது. எந்த குழந்தைக்கு தான் அப்பா அம்மாவோட கல்யாணத்தை பார்க்கறது பாக்கியம் கொடுத்து வச்சுருக்கோம், நம்ம வெண்பா குட்டி கொடுத்து வச்சுருக்கு பார்த்தீங்களா. இதுவே எவ்வளோ பேர் பிளெஸ்ஸிங்ஸு. அதனால நம்ம விஜய் இருந்துக்கிட்டு, சாமி இந்த தாலியை கொஞ்சம் சாமிக்கிட்ட படைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கே தெரியாமல் சர்ப்ரைஸாக கொண்டு அதை மல்லி கழுத்தில் கட்ட வராரு. அதை பார்த்த நம்ம மல்லிக்கு அப்படி ஒரு சந்தோஷம். 1000 பட்டாம்பூச்சி அவங்க மூஞ்சிக்கு முன்னாடி பார்த்தா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு சந்தோஷம். ஆனால் இந்த பின்னாடி பார்த்துட்டு இருந்தாலே அந்த நிஷாவுக்கு வயிற்றுச்சல் தாங்க முடியல. ஐயோ என்னடா இது, இவனுக்குள்ளே இவ்வளோ பெரிய இதா, நம்ம அக்கா கழுத்தில் கட்ட வேண்டிய தாலியை இந்த மல்லி கழுத்தில் கட்ட போகிறோம், அது எப்படி 2ஆம் தரமா, அதுவும் அவ்வளோ ஏதோ உலகத்திலே இல்லாத உலக அழகி மாதிரியும் அவள் இல்லாத செத்துருவாருன்ற மாதிரியும் ரசீனா போட்டுட்ருக்காரு. சத்தியமாக இதெல்லாம் தாங்கவே முடியல சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி போய் நின்றுட்டு இருக்கான். அதுக்கப்புறமா தாலியை எடுத்து கட்ட அங்கே இருக்கிற எல்லாரும் பூவை போட்டு ஆசீர்வாதம் பண்ண அந்த இடமே பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இனிமேலாச்சும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியும் சரி அந்த விஜயும் சரி இப்போ ரொம்ப இதுவாக நினச்சிட்ருக்காங்க. கடவுள் அந்த நேரம் பூ போட்டுடுறாரு. சாமியோட பாதத்தில் விழுந்த பூவை கொண்டு பூசாரி இருந்துக்கிட்டு மல்லிக்கழில் கொடுத்து, இனிமேல் உங்கள் திருஷ்டியெல்லாம் கழிஞ்சது, உங்களுக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, வாழ்க்கையில இனிமேல் சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக வாழ்க்கையை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறாரு. இதில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. முக்கியமாக வெண்பா குட்டி அப்பா அம்மா கூட வந்த சந்தோஷத்தில் மிதந்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.